நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 20/11/2024. இன்றைக்கு 50-50. இந்த 50-50யில் ட்ரா நம்பர் 118. இந்த 118 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன பாஸ் ஆச்சுங்கிறதையும் பார்த்துருவோம். நேற்றைய கணக்கில் நம்ம 8 கொடுத்துருந்தோம். அந்த 8ங்கிறது நமக்கு 3, 8 எப்படினாலும் வரலாம் அப்படின்னு. அதே போல் 50யில் அடித்த நம்பர் தான் 50-50யில். ஓகேங்களா, இந்த நம்பரில் தான் 3 அல்லது 8 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு ஒரு பவர் 4 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது 4 வந்திருந்தது, 8 வந்திருந்தது. ஓகேங்களா, இதில் 8 நமக்கு பாஸான நம்பர். அதே போல் 54 எடுத்து வந்தோம். 54ங்கிறது 540, 543 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இதில் டோட்டலாக முழு நம்பரும் எடுத்து நமக்கு மிஸ் ஆனது 8ல் நம்ம வந்து இந்த 54 சேர்க்காததுனால தான் இது நம்ம ஏபிக்கு 84 கொடுத்துருந்தோம். ஆனால் ஏசிக்கு 48 வந்துருச்சு. மிஸ் ஆன நம்பர் நமக்கு இதில் எப்படி இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கு மிஸ் ஆகாத ஒரு நம்பர் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கமெண்ட் செக்ஷனில் வந்ததையும் பார்த்துடலாம். இன்றைய கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது நமக்கு மணிகண்டன் ஆல் போர்டுக்கு 4 கொடுத்துருக்காரு. 4ங்கிறது ஏ போர்டுக்கும் பாஸ் ஆகிருக்கு. அதே போல் சஞ்சீவிங்கிறதும் ஆல் போர்டுக்கு 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காரு. 4ங்கிறது ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. அது அடுத்தது விமல் வந்து ஆல் போர்டுக்கு 8 ஒரே நம்பர் கொடுத்துருக்காரு. பி போர்டுக்கு 8 பாஸ் ஆகிருக்கு. அதே போல் பாலன் அப்படிங்கிறவரும் 8, 2 கொடுத்துருக்காரு ஆல் போர்டுக்கு. இதில் 8 பாஸ் ஆகிருக்கு. இதில் மணிகண்டனும் சஞ்சீவிக்கும் 4 பாஸ் ஆகிருக்கு. விமலும் பாலனும் பி போர்டுக்கு 8 பாஸ் ஆகிருக்கு. 4 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறத இப்படிய கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய கணிப்பை சொல்லுங்கள் நண்பர்களே. அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். நம்முடைய கணக்கில் இன்றைக்கு என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைய கணக்கில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ரீசக்தியிலேருந்து வந்திருக்கு. அந்த ஸ்ரீசக்திங்கிறது நமக்கு மார்க் பண்ணியே வச்சுருக்கேன். அதுலேருந்து பாருங்கள், இதில் வந்து 65 அப்படிங்கிறது 65 இதில் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். 165 அப்படிங்கிறது இதில் 465 இருக்குது. ஓகேங்களா, 465ங்கிறது இதில் 165 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அதே போல் 458 அப்படிங்கிறதும் இதில் 58 அப்படின்னு இதில் வரணும். ஓகேங்களா, இந்த அமைப்புக்கு அந்த நம்பர்லேருந்து வந்திருக்குன்னு அடுத்த நம்பர் இதில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த நம்பருக்கு பிசிக்குன்னு வர நம்பர். ஓகேங்களா, இந்த 65ங்கிறது அப்படியே வந்திருக்கு. பிசிக்குன்னு பார்க்கும்போது 65ங்கிறது அப்படியே வந்திருக்கு. அதே போல் அடுத்தது இந்த நம்பரில் நமக்கு இன்றைக்கு வரணும் அப்படிங்கிற கணக்கில் எடுத்திருக்கேன் 58. அது பிசிக்கு இதில் 58 அப்படின்னு வரணும். ஓகேங்களா, இதில் பிசிக்குன்னு 58 இருக்குது பார்த்துக்குங்க. இதில் பிசிக்குன்னு 58 இருக்குது. டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, பிசிக்குன்னு உள்ள நம்பர் 58 இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அடுத்தது ஏ போர்டுக்கு என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் ஏ போர்டுக்குன்னு பார்க்கும்போதும் தனியாக அதுக்கு தனியாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா, அதுக்கு அமைப்புன்னு வரும்போது தனியாக 3 நம்பருக்குன்னு கொடுத்துட்றேன். இதில் போர்டுக்கு உள்ள நம்பர் டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் பார்த்துக்குங்க. இது ஏபிக்கு உள்ள நம்பர். ஏபிக்குன்னு பார்க்கும்போது இதில் பாருங்கள் 45ன்னு வந்தது, 54 வந்திருக்கு ஏபிக்கு. ஓகேங்களா, எல்லாமே ஸ்ரீசக்தியிலேருந்து எடுத்தது தான் அந்த அமைப்புக்குன்னு இதில் இருக்குது அப்படிங்கிறதால தான் எடுத்து காட்டுறேன். இதே அமைப்பில் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, அதே போல் அடுத்தது பார்க்கும்போது ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் பார்க்கும்போது 16 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அதே போல் 16 அப்படியே வந்திருக்கு ஏபிக்கு. ஓகேங்களா, அடுத்த நம்பர் நம்ம ஒரு வாரம் விட்டு பார்க்கும்போது இந்த 38 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, அந்த 38ங்கிறது அப்படியேவும் வரலாம். ஏபிக்கு 38ங்கிறதும் வரலாம், 83 அப்படிங்கிறதும் வரலாம். ஏபிக்கு உள்ள நம்பர். இதை ஏபிக்கு மட்டுமே கொடுக்குறேன். ஆனால் இதை பற்றி 38 அப்படிங்கிறதும் ஓகேங்களா, இந்த 38 அப்படிங்கிறதும் 83ஆகவும் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, இது ஏபிக்குங்கும் போது ரெண்டும் வரும். ஓகேங்களா, இந்த கணக்குன்னு பார்க்கும்போது ஏபிக்கு மட்டும் 38, 83 டோட்டலாக. இதில் பிசிக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். பிசிக்கு அதை பற்றி கொடுக்கல. ஓகேங்களா, பிசிக்குன்னு கொடுத்தா 58 பற்றி கொடுக்கல, அது அப்படியே இருக்குது. அதே போல் 85ன்னு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா
85ங்கிறது நேற்றுக்கு வந்திருக்கு. மீண்டும் 85ன்னு வந்தால் மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது பிறண்டு வந்தால் 58 தான் வரணும். நமக்கு 58ங்கிறது நமக்கு இருக்குது. ஓகேங்களா? பிசிக்குள்ள நம்பர் இருக்குது. இதில் ஏபிக்கு மட்டும் இதை மட்டும் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சி போர்டுக்கு என்ன வருதுன்னு இதில் ஒன்று வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த அமைப்பில் தான் சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது தனித்தனியாக வரும். அது சி போர்டுக்கு நம்ம ஜோடியாக தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஜோடிங்கும் போது அதில் இருக்குது. இதில் ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இதுக்கு 8 வந்திருக்கு இதில். ஓகேங்களா? 8க்கு 2 வந்திருக்கு. அதே போல் இந்த 9க்கு இதில் 5 வந்திருக்கு சி போர்டுக்கு. அடுத்தது இந்த 5க்குன்னு நடக்கும்போது நம்ம 9 கொடுக்கலாம். இது சி போர்டுக்கு மட்டும் உள்ளது. ஏன் அப்படி கொடுக்குறேன்னா இந்த 9க்கு 5 வந்திருக்கு பாருங்கள் சி போர்டுக்கு. அதே போல் நம்ம இந்த 5க்கு எடுக்கும்போது அந்த 9ங்கிறத நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான் இதில் கணக்கு. ஓகேங்களா? 9க்கு 5 அப்படிங்கும்போது நம்ம அடுத்தது 5க்கு 9 எடுக்கிறோம். ஓகேங்களா? இதில் சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது அதில் 8 ஒன்று தனியாக கொடுத்துருக்கோம். அது ஜோடி நம்பர். ஓகேங்களா? அதனால் அதுக்கு ஒரு நம்பர் பற்றியும் கொடுக்கலாம். இதில் சி போர்டுக்கு 9 இருக்குது. இதில் சி போர்டுக்கு நம்ம தனியாக கொடுக்குறோம் ஒரு நம்பருக்கு. ஓகேங்களா? இதில் 8 9 இன்றைய கணக்கில் இந்த நம்பர் மட்டும்தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் இன்னொரு நம்பர் சேர்த்து கொடுக்குறேன். அந்த நம்பர் என்னென்னா 0. ஓகேங்களா? 8 9 0 அப்படின்னு கொடுக்குறேன். 3 நம்பர் இருக்குது சி போர்டுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த 0ங்கிறது இதுக்கப்புறம் எல்லா கணக்குலேயுமே நமக்கு ஏபிக்கு என்ன வருதோ அதை வச்சு சி போர்டுக்கு ஒரு 0 ஒன்று ரெகுலராக வச்சுட்டு வாங்க நம்பர்களே. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வராத 0 என்றைக்குனாலும் இறங்கலாம் கணக்கில் வராத பட்சத்தில். ஏன்னா நமக்கு கணக்கு வரும்போது அந்த 0ங்கிறது வரல. ஓகேங்களா? இந்திய கணக்கில் பார்க்கும்போது நமக்கு 0 வரல. ஏன்னா நம்ம அடித்த நம்பர் வந்து அடுத்தடுத்து எடுக்கிறதுனால 0 வரலை. அதனால் வராத போது நமக்கு 0 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 0வும் கொடுக்குறது சி போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது 3 நம்பருக்கு எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஏபிக்கு 38 கொடுத்துருக்கோம். அந்த 38 வச்சு இதில் 9. ஓகேங்களா? இதில் 9 கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த ஏபிக்கு பிறண்டு வந்தால் 83 அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? இதுவும் 50-50 அடித்த நம்பர் தான். போன வாரம் அடித்த நம்பர் தான். அந்த நம்பரில் மீண்டும் 83 அப்படின்னு வந்ததுனால் சி போர்டுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 838 அப்படின்னு வந்தது. ஓகேங்களா? அந்த 838ங்கிறது ஒரு நம்பர் மட்டும் ப்ளஸ் ஆகி 9 அப்படின்னு வரலாம். அதனால் இந்த நம்பரை ஏபிக்கு மீண்டும் பற்றி கொடுத்துருக்கேன். 83ங்கிறது பற்றி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வராது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி வராதுங்க பட்சத்துக்கு இந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். 389 அப்படிங்கிற நம்பரை. ஓகேங்களா? அதே போல் எடுத்து வச்சு பாருங்கள். அடுத்தது நமக்கு 0 இதுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? 0 கொடுக்கும்போது 380 அப்படின்னு தான் கொடுக்குறோம். ஏபிக்கு 38 இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நம்பர் டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? 0 வராது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு வந்தாலும் வரலாம். இது வரைக்கும் வராத 0 இன்றைக்கு வந்தாலும் வரலாம். அதுக்காக 380 அப்படிங்கிற ஒரு நம்பரை இதில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் 3 நம்பர் இருக்குது. அடுத்தது இந்த 58 அப்படிங்கிற நம்பர் இருக்குது பிசிக்கு. ஓகேங்களா? 58 அப்படியே இருக்குது. இதில் ஏ போர்டுக்கு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதில் இந்த 4ங்கிறது அப்படியே வந்திருக்கு பாருங்கள். 465 458 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அதே அமைப்புக்கு இந்த கணக்கில் இந்த 1 மீண்டும் இந்த 1 ஏ போர்டுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? 1 அதுக்காக கொடுக்குறேன். 1ங்கிறது 158 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். 158. ஓகேங்களா? 158 ஒன்று கொடுக்குறோம். இதில் இந்த விஷயமா பாருங்கள். இந்த 65 அப்படிங்கிறது 6ல் 5 போனால் மைனஸில் வரும் 1. ஓகேங்களா? அந்த 1ங்கிறது இதுக்கு வச்சுருக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த நம்பரை பாருங்கள். 58க்கு 8ல் 5 மைனஸ் பண்ணோம்னா 3 வரும். ஓகேங்களா? 3ங்கிறது இதில் 3 வரும்.
அதே போல் அந்த மைனஸ் பண்ணி இதை எடுத்தால் 358 அப்படின்னு வரலாம். அதே போல் ஒன்று மைனஸ் பண்ணால் 3 வரும். 1 வந்தால் அது அப்படியே அந்த நம்பரு 1 வருதுங்கிறதுனால அப்படியே 1 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதனால் 158 358 அப்படிங்கிற நம்பரும் கொடுக்குறேன். 518 அப்படின்னு கொடுக்கலாம். இன்றைக்கு இந்த கணக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக வரும் நம்பர். ஓகேங்களா? அதிகமாக வரும்போது நீங்கள் உங்களோட கணக்கில் என்னோடய கணக்குலையும் எது ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். நினைக்கிறது டைரெக்டாக அப்படியே வர்றதில்லை. ஓகேங்களா? ஏதோ ஒரு மாற்றத்தில் வரும். அதனால் இந்த மாற்றத்தை நான் கொடுக்குறேன். ஏபிக்குள்ள நம்பர் பற்றி கொடுக்குறேன். அதே போல் 53 அப்படின்னு கொடுக்குறேன். 53னா சீபோர்டு கிட்ட வச்சோம்னா இந்த கணக்கில் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இப்போ எப்படி பார்த்தாலும் போன வாரம் அடித்த நம்பரில் இந்த 38 அல்லது 83 எப்படியாவது ஒரு வகையில் பிறண்டு வர வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த அமைப்புலேயே நமக்கு 0 வந்தால் 150 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா 0 எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாது. இதுக்கப்புறம் எந்த கணக்கு 0 வர வரைக்கும் ஒரு கணக்கு கொடுக்குறோம்னா அதில் ஒரு 0 வச்சு நான் கொடுக்குறேன். அதே போல் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டும் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. அதிக நம்பர் வந்துருச்சு கணக்கில். இன்றைக்கு அந்த கணக்கில் வரலங்க பட்சத்துக்கு இன்றைக்கு நான் 0வும் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் 150 ஒன்று கொடுத்துருக்கோம், 380 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். எது வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.